வணக்கம் நண்பர்களே. என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி என்றால் என்ன? இந்தியாவில் முக்கியமான 2 பங்குச் சந்தைகள் உள்ளன. என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிறுவனங்களின் பங்குகள் இங்கே பட்டியலிடப்படும். நாம் நேரடியாக அங்கே சென்று வாங்க முடியாது. அதற்காக புரோக்கர் என்ற இடைநிலை நிறுவனங்கள் இருக்கும். உதாரணமாக ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் போன்ற ஆப்கள். இந்த ஆப்கள் மூலம் நாம் வீட்டில் இருந்தபடியே பங்குகளை வாங்கலாம். டிமேட் அக்கவுண்ட் என்றால் என்ன? நாம் பணத்தை வங்கியில் சேமிப்பது போல பங்குகளை சேமிக்க ஒரு கணக்கு தேவைப்படும். அதுதான் டிமேட் அக்கவுண்ட். நீங்கள் வாங்கும் பங்குகள் எல்லாம் இந்த கணக்கில் பாதுகாப்பாக இருக்கும். டிமேட் அக்கவுண்ட் இல்லாமல் பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய முடியாது. முதலீடு மற்றும் ட்ரேடிங் வித்தியாசம். இப்போது பலர் குழப்பப்படுவது இதில்தான். இன்வெஸ்டிங் மற்றும் ட்ரேடிங் இரண்டும் ஒன்றல்ல. இன்வெஸ்டிங் என்றால் என்ன? நல்ல நிறுவனங்களை தேர்வு செய்து நீண்ட காலத்திற்கு வைத்திருப்பது. ட்ரேடிங் என்றால் என்ன? குறுகிய காலத்தில் வாங்கி விற்று லாபம் பார்க்க முயற்சிப்பது. உதாரணத்திற்கு, ஒரு நல்ல நிறுவனத்தின் பங்கை 10 வருடம் வைத்திருந்தால் அது பல மடங்கு வளர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ட்ரேடிங்கில் ரிஸ்க் அதிகம். அதனால் ஆரம்பத்தில் இருக்கும் மக்கள் முதலில் இன்வெஸ்டிங் பற்றி கற்றுக்கொள்வது நல்லது. பங்குச்சந்தை ஆபத்தானதா? ஆம், பங்குச்சந்தையில் ரிஸ்க் இருக்கிறது. ஆனால் அறிவு இல்லாமல் செய்வதில்தான் பெரிய ஆபத்து. பலர் என்ன செய்கிறார்கள்? யாரோ சொன்னார்கள் என்று பங்கு வாங்கிவிடுகிறார்கள். சோஷியல் மீடியாவில் பார்த்து வாங்குகிறார்கள் அல்லது வேகமாக பணம் சம்பாதிக்க முயற்சிக்கிறார்கள். இது தவறு. பங்குச்சந்தையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், சரியான அறிவு வேண்டும், நீண்டகால பார்வை வேண்டும். ஆரம்பிக்க வேண்டிய சரியான வழி என்ன? நீங்கள் பங்குச்சந்தையை ஆரம்பிக்க நினைத்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு சிறிய தொகையிலிருந்து ஆரம்பியுங்கள். ஒரே பங்கில் முழு பணத்தையும் போடாதீர்கள். நல்ல நிறுவனங்களை ஆராய்ந்து முதலீடு செய்யுங்கள். முக்கியமாக, ஒரே நாளில் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணத்தை விடுங்கள். பங்குச்சந்தை என்பது ஒரு மாரத்தான், அது ஸ்பிரிண்ட் அல்ல. அதனால் நண்பர்களே, பங்குச்சந்தை என்பது சூதாட்டம் அல்ல. அறிவுடன் அணுகினால் இது நமக்கு நிதி சுதந்திரத்தை உருவாக்க உதவும் ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் எளிய தமிழில் பங்குச்சந்தை மற்றும் நிதி மேலாண்மை தொடர்பான வீடியோக்களுக்கு நிதானம் நிதியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.